இவன் கையில காசோட ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக ஐஸ்கிரீம் வண்டி பக்கத்துல போனாலும் அந்த ஐஸ்கிரீம்காரன் வண்டி வச்சிருக்கிறவன் இவனுக்கு ஐஸை மட்டும் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டான் போல் இருக்கு. இவன் பக்கத்துல போனாலே அவன் வண்டி எடுத்துட்டு போயிடுறான். சோ ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதுனால டென்ஷனான அவன் இருந்துட்டு வீட்லயே நானே ஒரு ஐஸ்கிரீமை பண்றேன் அப்படின்னு என்னென்னமோ இன்கிரீடியன்ஸை போட்டு இவன் ஒரு ஐஸ்கிரீமை பண்றான். ஆனா அது வெறும் ஐஸ்கிரீமா மட்டும் இல்லாம அதுக்கு உயிர் வந்துருது. இதனால அவனுக்கு ஐஸ்கிரீமை திங்கறதுக்கு மனசு வரல. அதுக்கு பதிலா அதான் அவன் குழந்தை மாதிரி பாத்துக்க ஆரம்பிக்கிறான். சோ இவனால என்னென்ன முடியுமோ அதெல்லாமே அந்த ஐஸ்கிரீமுக்கு அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த ஐஸ்கிரீமும் வளர ஆரம்பிக்குது. அது கூடயே இவன் டைம் ஸ்பெண்ட் பண்றான், விளையாடுறான், என்னென்னமோ பண்றான். ஆனா அதுக்கப்புறமா இந்த ஐஸ்கிரீமுக்கு படிக்கிறதுக்கு வெளியே போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. இதனால இவனும் அந்த ஐஸ்கிரீமை வழி அனுப்பி வைக்கிறான். அப்ப கடைசியா 2 பேரும் கட்டி பிடிக்கும் போது அப்ப அந்த ஐஸ்கிரீமை பாதி இவன் சாப்பிட்டுறான். இதனால என்ன ஆச்சுன்னா, நீ குழந்தைய கொடுமைப்படுத்திட்ட அப்படின்னு போலீஸ் இவனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு.